ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக சூப்பராக ரோஸ் கலரில் ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த டம்ளர் அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா காயிட்டோம். ஹெல்த் ட்ரிங்க் தான், நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு ஒரு 4 டீஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு போட்டிருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அந்த தண்ணி காஞ்ச அப்புறமா நம்ம இந்த எடுத்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கூட தண்ணியிலேயே கூட மாவு போட்டு கரைச்சிட்டு நம்ம கேஸில் வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடுற மாதிரி இருக்கும். பார்த்து கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு கட்டி ஆகாது. அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது வேகணும். நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகணும். வேகலைன்னா வயிற்றால் போகும். அதனால் நல்லா வேக விடணும். நல்லா கொதி ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா கஞ்சி வெந்து வந்துடும். கேழ்வரகு மாவு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குதா? அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். சிம்மில் போட்டு விட்டுருங்க. ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஆறுன அப்புறமா அந்த கஞ்சி நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்க போகிறோம். இந்த ரெசிபி கேழ்வரகு பிடிக்காதவங்க சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க, கஞ்சியை காசி கொடுத்தா அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 3 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுன்னு 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி இது அப்படியே மிக்ஸியில் ஒரு ஓட்டிட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு அது ஒரு மாதிரி கொஞ்சம் அறப்படாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி வேணான்றவங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பால் வேணுன்றவங்க பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பால் வேணாம் அப்படின்னா பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா, அதை ஜூஸ் எடுத்து நல்லா ஐஸ் க்யூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 4 போட்டுக்கலாம். இது கலருக்காக, வேறு எதுக்காகவும் இல்லை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் கலரில் இருக்கும். பசங்க கேழ்வரகு கஞ்சி குடிக்க மாட்டாங்க, இந்த ரோஸ் மில்க்குன்னு சொல்லி கூட கொடுத்துடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது கேழ்வரகு ஜூஸ் சரியாக போச்சு. ரோஸ் மில்க் மாதிரி கேழ்வரகு ஜூஸ் நல்லாயிருக்கும். அதை அப்படியே நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிக்கின்னு குடிக்க போகிறோம். ஸ்ட்ரா போட்டு அப்படியே உறிஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த் ட்ரிங்க் கேழ்வரகு ஜூஸ் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. பாதாம் முந்திரி பிஸ்தா அதெல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றி ஃப்ளேவருக்கு கலருக்கு நம்ம பீட்ரூட்டு ஐஸ் க்யூப் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டிருக்கு. கேழ்வரகு கஞ்சி குடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பசங்களும் விரும்பி குடிப்பாங்க. சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போயிட்டு பையனுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.